அண்ட் இது மட்டும் இல்லாமல் டாக்டர் டூம் பக்கம் இன்னொரு முக்கியமான கேரக்டர், இன்னொரு பயங்கரமான ஒரு கேரக்டர் வந்து ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது யாருன்னா, வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்க்கு ஒரு சில கான்செப்ட் ஆர்ட்ஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லீக் ஆகி RDJ ஓட இந்த MCU வெர்ஷன் ஆஃப் டாக்டர் டூம் எப்படி இருப்பாரு பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. பட் இந்த டாக்டர் டூமை எப்படி MCUக்குள்ள கொண்டு வர போறாங்க, என்ன மாதிரி ஒரு ஸ்டோரி லைனை இவருக்கு கொடுக்க போறாங்க, டாக்டர் டூமோட பிளான் என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்னுமே கிளியரா தெரியல. பட் நமக்கு கிடைச்சிருக்க ஒரு சில ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரூமர்ஸை வச்சு இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில டாக்டர் டூமோட பிளான் என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தியரியோட தான் வந்திருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாம எப்படி வந்து லோக்கி ரிட்டர்ன் ஆகி இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல என்ன மாதிரி ஒரு ரோலை பிளே பண்ண போறாரு அப்படின்றதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. அதனால இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பட் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் தியரிஸ் அண்ட் பிரேக் டவுன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்நேரம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், டாக்டர் டூமை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் MCUக்குள்ள பார்க்க போற படம் வந்து இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ப்ராபப்லி அந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனை நம்ம பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இங்க மேட்டர் என்னன்னா, இந்த டாக்டர் டூம் வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இருக்காங்களே அந்த யூனிவர்ஸ்ல இருந்து வரப்போற ஒரு டாக்டர் டூம் கிடையாது. அவரோட டைம் லைன் வந்து வேற ஒரு டிஃபரெண்டான ஒரு டைம் லைனா இருக்க போகுது. அண்ட் அந்த டைம் லைனை டிவியை வந்து ப்ரூன் பண்ணிடுவாங்க, டிவியை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரோ சொல்ற, டிவியை தான் அதை வந்து நிறுத்திட்டாங்களே, இப்போ வந்து லோக்கி வந்து காட் ஆஃப் ஸ்டோரிஸா மாறினதுக்கு அப்புறம் புது டிவியை வந்து எந்த டைம் லைனும் ப்ரூன் பண்றது இல்லையே, அவங்க வந்து அதை வளர விட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இந்த ஒரு சம்பவம் வந்து ப்ராபப்லி லோக்கி வரதுக்கு முன்னாடி, அதாவது ஹீ ஹூ ரிமைன்ஸோட கண்ட்ரோல்ல டிவியை இருந்தப்போ இந்த ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கலாம். டிவியை போயிட்டு இந்த RDJ வெர்ஷன் ஆஃப் டாக்டர் டூமோட டைம் லைனை ப்ரூன் பண்ணிருக்கலாம். அதுல இருந்து டாக்டர் டூம் மட்டும் அவரோட டெக்னாலஜியை வச்சு எஸ்கேப் ஆகிருக்கலாம். சோ எஸ்கேப் ஆன டாக்டர் டூம் டிவிஏ மேலயும் சரி ஹீ ஹூ ரிமைன்ஸ் மேலயும் சரி சம காண்டாகி, நீங்க யாரா என்னோட ஃப்ரீ வில் என்னோட ஃப்ரீடம் என்கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு, நீங்க யாரா நான் எப்படி வேணா வாழ்வோம் அப்படின்ற மாதிரி காண்டாகி ஹீ ஹூ ரிமைன்ஸ் அண்ட் டிவிஏ மேல ஒரு வன்மத்துல இருப்பாரு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. சோ இங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இதெல்லாம் இவங்க பண்ணணும்னா இந்த கவுன்சில் ஆஃப் கேங்கெல்லாம் இவங்க வந்து ரிட்டர்ன் கொண்டு வரணுமே அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா, எஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த கவுன்சில் ஆஃப் கேங் வந்து கூடிய சீக்கிரம் ரிட்டர்ன் ஆக போறாங்கன்னு தான் தோணுது. பட் மேட்டர் என்னன்னா, மொத்த பேரும் டாக்டர் டூம் கையால சாக போறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பிகாஸ் இதுவுமே பல நாளுக்கு ரூமர்ல இருந்த ஒரு விஷயம். இந்த கேங், இந்த ஜானதன் மேயர்ஸோட பிரச்சனை எல்லாம் எப்படி மார்வல் முடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இந்த ஒரு ரூமரும் வந்துச்சு. டாக்டர் டூமை இன்ட்ரோடியூஸ் பண்ணி கேங்க மொத்தமா அவரு கையால போட்டு தள்ளி, டூமை வந்து தானோஸ் எப்படி இன்ஃபினிட்டி வார்ல ஓப்பனிங் சீன்லயே ஹல்க போட்டு பொளந்திருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு சீனை வந்து டாக்டர் டூமை வச்சு கேங் எல்லாரையும் போட்டு தள்ளி டாக்டர் டூம் வந்து ஒரு மொரட்டுத்தனமான வில்லன் அப்படின்றத காட்டுற மாதிரி ஒரு சீன் வந்து டெஃபினட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரூமர்ல இருந்துட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அது நடக்க போகுதுன்னு தான் நினைக்கிறேன். டாக்டர் டூம் கையால மொத்த கேங்கும் சாக போறாங்கன்னு தோணுது. பிகாஸ் இதே மாதிரி வந்து காமிக்ஸ்லயும் நடந்திருக்கும், சீக்ரெட் ஆஃப் ஸ்டோரி லைன்ல இதே மாதிரி நடந்திருக்கும். டாக்டர் டூம் அல்ட்ரான ரீப்ரோகிராம் பண்ணி அதை வச்சு கேங்க வந்து மொத்தமா போட்டு தள்ளுற மாதிரி சீக்வன்ஸ் வந்து காமிக்ஸ்ல இருந்திருக்கும். சோ ப்ராபப்லி அதே மாதிரி MCUக்குள்ளயும் இந்த கேங்கோட பிரச்சனையை வந்து டாக்டர் டூம் வச்சு முடிக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. என்ன கேட்டீங்கன்னா, இது வந்து மார்வல் எப்பயோ டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பிகாஸ் ரூசோ பிரதர்ஸ் வந்து இப்ப ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல RDJ வந்து இந்த காமிகான் அனௌன்ஸ்மென்ட் வரதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்க வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவை டைரக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. சோ இந்த ஜானதன் மேயர்ஸோட பிரச்சனை எப்ப ஆரம்பிச்சதோ அப்பவே வந்து RDJவை டூமா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்வல் ரெடி பண்ணிட்டாங்க போல இருக்கு. அது வந்து ஒரு வருஷம் கழிச்சு காமிகான்ல ரிவீல் பண்ணிருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இது நடக்க தான் போகுதுன்னு நினைக்கிறேன். டாக்டர் டூம் கேங்க வந்து கொல்ல தான் போறாரு, அந்த மொத்த கவுன்சில் ஆஃப் கேங்கையும் வந்து கொல்ல தான் போறாருன்னு தோணுது. அது மட்டும் நடந்துச்சுன்னா அதெல்லாம் பீக் சினிமாவா இருக்கும். நினைச்சு பாருங்களேன், டாக்டர் டூம் வந்து இந்த கவுன்சில் ஆஃப் கேங் இருந்தாங்களே அந்த அரேனால போயிட்டு தனியா ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணி உள்ள போயிட்டு மொத்த பேரையும் ஒரே ஆளா கொண்டுட்டாருன்னா எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். பட் எனக்கு புரியுது, அத்தனை கேங்க எப்படி டாக்டர் டூம் வந்து ஒரே ஆளா டிஃபீட் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, ரிப்போர்ட் படி டாக்டர் டூமுக்கு இந்த படத்துல வந்து ஒரு டீமே இருக்கும். அவர் பின்னாடி ஒரு டீம் ஆஃப் சூப்பர் ஹீரோஸ் அண்ட் சூப்பர் வில்லன்ஸ் வந்து இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அந்த சூப்பர் ஹீரோஸ் அண்ட் சூப்பர் வில்லன்ஸோட கண்ணுக்கு டாக்டர் டூம் ஒரு சேவியர் மாதிரி, ஒரு ஹீரோ மாதிரி தெரியவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவனால தான் நம்மளோட யூனிவர்ஸை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மல்டிபிள் ஹீரோஸ் அண்ட் வில்லன்ஸ் வந்து டாக்டர் டூமோட பக்கம் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அந்த டாக்டர் டூம் அண்ட் அவரோட டீம் வந்து மொத்தமா அந்த இடத்துக்குள்ள இறங்கி மொத்த கேங்கையும் வந்து காலி பண்ற மாதிரி ஒரு சீன் இருந்தா தரமா இருக்கும். இது பண்றது மூலமா கேங்கையும் மொத்தமா தீத்து கட்டின மாதிரி ஆயிடும். அட் த சேம் டைம் டாக்டர் டூம் என்ன மாதிரி முரட்டுத்தனமான ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி ஈஸியாவே காமிச்சிட முடியும். இவங்களால பண்றாங்களா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். சோ இந்த படத்துல டாக்டர் டூமோட மோட்டிவ் என்னவா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இன்கர்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு, மல்டிவர்ஸ் அழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை டாக்டர் டூம் தெரிஞ்சுக்கிட்டு இன்கர்ஷன்ஸை தடுக்கணும், மல்டிவர்ஸை காப்பாற்றணும், இது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானியே ஹீரோவா நினைச்சக்கூடிய ஒரு கேரக்டரா தான் டாக்டர்
டாக்டர் டூம் வந்து போர்ட்ரே பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவர் பின்னாடி ஒரு கூட்டமே இருக்க போது, ஒரு டீம் ஆஃப் சூப்பர் ஹீரோஸ் அண்ட் சூப்பர் வில்லன்ஸ் வந்து அவரோட பக்கம் இருக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல இருக்கு. பேசிக்கலி இங்கேயும் வந்து டாக்டர் டூம் வந்து எனக்கு தானோஸ் மாதிரி தான் ஃபீல் ஆகுறாரு. எப்படி தானோஸ் வந்து இன்ஃபினிட்டி வார்ல அந்த ஸ்னாப் போட்டு நான் வந்து ரிசோர்சஸ் வந்து எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி எல்லாருமே அந்த பேலன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே ஸ்னாப் போட்டு பாதி யூனிவர்ஸ் வந்து அழிச்சிருப்பாரு. அது வந்து நல்ல ஒரு விஷயம் தானே, பேலன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். சோ அதனால தானோஸ்க்கு வந்து தான் பண்றது கரெக்ட் தான், தான் ஒரு ஹீரோ தான், நான் நல்லவன் தான் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம். அதே மாதிரி ஒரு வே ஆஃப் அப்ரோச் தான் எனக்கு தெரிஞ்சு டாக்டர் டூமுக்கும் பண்ண நினைக்கிறாங்கன்னு தோணுது. சோ இன்கர்ஷன்ஸ் தடுக்கணும், மல்டிவர்ஸை காப்பாற்றணும் அப்படின்னா டாக்டர் டூமால சும்மாலாம் முடியாது. அவருக்கு வந்து ஒரு அல்டிமேட் பவர் தேவைப்படும். என்ன ப்ரோ டாக்டர் டூம் பவர்ஃபுல் கிடையாதா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அப்படி சொல்ல வரல. டாக்டர் டூம் ரொம்பவே பவர்ஃபுல் தான். சார்சரியும் தெரியும், டெக்னாலஜியும் தெரியும். இது ரெண்டுத்தையுமே வச்சுக்கிட்டு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான் டாக்டர் டூம். பட் இந்த மாதிரி ரியாலிட்டிஸ் இன்வால்வ் ஆகுற மாதிரி, இந்த மாதிரி யூனிவர்சஸ் காப்பாத்துற மாதிரி, இன்கர்ஷன்ஸ் தடுக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுக்கு பயங்கரமான ஒரு பவர் தேவைப்படும். காமிக்ஸ்ல இதே மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் தான் வந்திருக்கும். டாக்டர் டூம் வந்து இன்கர்ஷன்ஸ் தடுக்க போறேன், மல்டிவர்ஸை காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஜர்னியை எடுத்திருப்பாரு. பட் போக போக அவருக்கு என்ன ஒரு விஷயம் தெரிய வந்துடும்னா, இதை வந்து தடுக்கிறதுன்றது வந்து சாத்தியம் கிடையாது. பட் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எதையாச்சும் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் மாலிக்யூல் மேன் இவர் கூட போயிட்டு பியாண்டஸை டிஃபீட் பண்ணி மாலிக்யூல் மேனோட ஹெல்ப் மூலமா பியாண்டஸோட பவர்ஸை எடுத்து பியாண்டஸோட பவரை வந்து டாக்டர் டூம் எடுத்துக்கிட்டு ஒரு புது உலகத்தை கிரியேட் பண்ணுவாரு. அந்த உலகம் வந்து டிஃபரெண்ட் மல்டிபிள் யூனிவர்சஸ் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு உலகமா இருக்கும். அது வந்து பேட்டில் வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்படிதான் காமிக்ஸ்ல வந்து இந்த சீக்ரெட் வார் ஸ்டோரி லைன் போயிருக்கும். பட் இங்க இந்த ஆர்டிஜே வெர்ஷன் ஆஃப் டாக்டர் டூம் வந்து இன்கர்ஷன்ஸை தடுக்கணும், மல்டிவர்ஸை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காருல. இவருக்கு அந்த பவர் எங்க இருந்து கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, பியாண்டஸை கொண்டு வர போறாங்களா, மாலிக்யூல் மேனை கொண்டு வர போறாங்களா எம்சியூக்குள்ளயும் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதை மார்வல் பண்றதுக்கான சான்சஸ் இல்ல. ஸ்ட்ரைட்டாவே நீங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி இதுதான் மாலிக்யூல் மேன், இதுதான் பியாண்டஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுலாம் போயிட முடியாது. காமிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு அது புரியலாம், ஜஸ்ட் மூவிஸ் மட்டும் பாக்குறவங்களுக்கு அது புரியாது. நிறைய பேருக்கு வந்து பிடிக்காமலும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது டாக்டர் டூம்க்கு எப்படி அந்த பவர் கிடைக்க போகுது, மல்டிவர்ஸே கண்ட்ரோல் பண்ணணும், மல்டிவர்ஸை ஆக்சஸ் பண்ற அளவுக்கு அவருக்கு எங்கந்திரா பவர் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்கும்போது அவருக்கு இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் காட் ஆஃப் ஸ்டோரிஸ் லோக்கி. பிகாஸ் இப்போ வந்து லோக்கி கிட்ட தான் மொத்த கண்ட்ரோல், மல்டிவர்ஸே அவர் கையில தான் இருக்கு. அவர் மட்டும் கையை விட்டாருன்னா மொத்த மல்டிவர்ஸும் அழிஞ்சிரும். அவர் நினைச்சாருன்னா ஒரே ஒரு டைம் லைன் மட்டும் பிடிச்சிக்கிட்டு மற்ற யூனிவர்ஸையும் அழிச்சிட முடியும். ஸோ பேசிக்கலி மல்டிவர்ஸே இப்போ லோக்கியோட கையில தான் இருக்கு. ஸோ இந்த டிசிஷன் வந்து லோக்கி, சில்வி எல்லாருமே சேர்ந்து எடுத்த ஒரு டிசிஷன் தான். இந்த மல்டிவர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ட்ரீ மாதிரி மாத்தி அது வந்து பிரான்ச் ஆகிட்டே போயிட்டு இருக்கணும். எந்த ஒரு டைம் லைனையும் ப்ரூவ் பண்ணக்கூடாது, அவங்களோட ஃப்ரீ வில்க்கு வந்து விட்டுறணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து அது ஒரு ட்ரீ மாதிரி மாத்தி இன்கர்ஷன்ஸ் நடக்கிறதுக்கான ஒரு சான்ஸையும் அவங்க வந்து கொடுத்துடுறாங்க. சில்வி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, ஹி இஸ் கிவிங் அஸ் அ சான்ஸ். அவன் வந்து நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறான். அந்த ஒரு சான்ஸ்ல அந்த ஒரு டைம்ல இந்த மல்டிவர்ஸை காப்பாத்துறதுக்கான வழியை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் டிவியை போயிட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்றது, இந்த டெட்பூலை போய் கூட்டிட்டு வருது, இது எல்லாமே அதுக்கப்புறம் தான் நடந்திருக்கும். ஸோ டிவியை வந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு டீம் ஆஃப் சூப்பர் ஹீரோஸை வந்து டிவியை வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து கிளியரா தெரியுது. பிகாஸ் மல்டிவர்ஸ் வார் ஒன்று வரும், அதுல ஃபைட் பண்றதுக்கு ஹீரோஸ் நமக்கு தேவை அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் டிவியை வந்து இந்த மல்டிவர்சல் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு கேரக்டர் தான் இவங்க போயிட்டு டெட்பூலை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டிவியை ஃபார்ம் பண்ற டீம் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய டீம்ஸ் இந்த படத்துல இருக்க தான் போகுது. தண்டர்போல்ஸா இருக்கட்டும், சாம் வில்சன் ஃபார்ம் பண்ண போற அவெஞ்சர்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு பக்கம் இருக்க போறாங்க. ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் வர போறாங்க, எக்ஸ்மென் டீம் வர போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாக்டர் டூமோட ஒரு டீம் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டீம்ஸ் வந்து இந்த படத்துல நம்ம பார்க்க போறோம். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து லோக்கியை நோக்கி தான் ஓட போறாங்க. பிகாஸ் கிடைச்சிருக்க ரிப்போர்ட் படி லோக்கி தான் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸோட மெயின் பிளாட்டாவே இருக்க போறாரு. அவரை சுத்தி தான் இந்த மொத்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படமும் நடக்க போகுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கதை நகர நகர டாக்டர் டூமோட மைண்ட் செட் வந்து மாறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி வந்து டாக்டர் டூம் நினைக்கலாம், இன்கர்ஷன்ஸ் அப்படின்னா ரெண்டு யூனிவர்ஸ் வந்து மோதுறதுக்கு இன்னொரு யூனிவர்ஸே இல்லனா அப்படின்ற மாதிரி டாக்டர் டூம் யோசிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ மேபி அவர் வந்து போயிட்டு எதனா ஒரு டைம் லைனை மட்டும் வச்சுக்கிட்டு மொத்த டைம் லைனையும் அழிச்சிறதுக்கான சான்சஸ் இருக்கு. மொத்த மல்டிவர்ஸும் அழிச்சிட்டு ஒரே ஒரு டைம் லைன், ஒரே ஒரு யூனிவர்ஸை மட்டும் வச்சுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆர் எல்ஸ் காமிக்ஸ்ல பார்த்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸோட மல்டிபிள் பார்ட்ஸை வந்து ஒன்னு சேர்த்து ஒரு புது உலகத்தை கிரியேட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இது ரெண்டுத்தையுமே பண்ணாலும் ஏகப்பட்ட உயிர்கள் அழியும், ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் வந்து அழியும். ஸோ அதுக்கு வந்து அவெஞ்சர்ஸும் சரி, சில்வியும் சரி, லோக்கியும் சரி இவங்க வந்து ஒத்துக்கிறதுக்கான சான்சஸ் இல்ல. அதனால அவங்க வந்து அதுக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ண போறாங்க. யாரு லோக்கியை போயிட்டு ஃபர்ஸ்ட் ரீச் பண்றாங்க அப்படின்றத இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட கான்செப்டா இருக்க போகுது. ப்ராபபிலி டாக்டர் டூமோட பக்கம் தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி லீக்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம், பேட்டில் வேர்ல்டு வந்து உருவாகிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு டாக்டர் டூம் ஃபர்ஸ்ட் வந்து லோக்கியை ரீச் பண்ணி அங்க போயிட்டு அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. எதர் லோக்கி அவர் கொன்னுடுறாரா இல்லனா லோக்கியை மேனிபுலேட் பண்ணி அவரோட பக்கம் எடுத்துக்கிறாரா அப்படின்றது எனக்கு தெரியல. அண்ட் இது மட்டும் இல்லாம டாக்டர் டூம் பக்கம் இன்னொரு முக்கியமான கேரக்டர், இன்னொரு பயங்கரமான ஒரு கேரக்டர் வந்து ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது யாருன்னா அண்ட் அடுத்த வீடியோல ஸ்கார்லெட் விட்ச் எப்படி ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேச போறேன். அந்த வீடியோவை பார்க்கணும்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ வந்துடும். Until then, stay safe. See you soon. Bye.